Very good morning, students. Today in our class we are going to see that the supplementary 7th unit supplementary the mystery of the cyber friend இணைய நண்பனின் விளங்காத மர்மம் இந்த supplementary இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். See that the section first section 1 Sri lives in a apartment in a small town called Katpadi Junction. இப்போ ஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா காட்பாடி சந்திப்பில் உள்ள ஒரு சிறிய நகர் பகுதியில் ஸ்ரீ வந்து ஒரு அடுக்குமாடி வீட்டில் வசித்து வராங்க. அதாவது காட்பாடி சந்திப்பில் உள்ள ஒரு சிறிய நகர் பகுதியில் ஒரு அடுக்குமாடி வீட்டில் ஸ்ரீ வசித்து வருகிறாள். அம்மா ஒர்க்ஸ் இன் ஏ ஜுவல்லரி ஷாப். அவளுடைய ஸ்ரீயோடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு நகை கடையில் ஒர்க் பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்க. அப்பா ஒர்க்ஸ் எஸ் ஏ டாக்ஸி டிரைவர். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி டிரைவராக இருக்கிறாரு, அதாவது டாக்ஸி டிரைவராக இருக்கிறாரு. They want her to learn computers, so they are pleased that she likes to use it. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வந்து கம்ப்யூட்டர் படிக்க வேணும்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா விரும்புகிறாங்க. ஸ்ரீ கம்ப்யூட்டர் படிக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா விரும்புகிறாங்க. ஸ்ரீ கம்ப்யூட்டர் பயன்படுத்துவது குறித்து அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்ரீ கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. The computer is Sri's friend. கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனுடைய உற்ற நண்பனாக இருக்குது. She always find time for it. She uses it to find information for school projects and send emails. ஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டரில் தான் தன்னுடைய நேரத்தை செலவிடுறா. பள்ளியினுடைய செயல் திட்டத்திற்கும் இமெயில் அனுப்புவதற்கும் கம்ப்யூட்டரை அதிகமாக ஸ்ரீ பயன்படுத்திகிட்டு இருக்கிறா. ஸ்ரீஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டே வித் தெம். எவ்ரி ஒன் கால்ஸ் ஹர் அக்கா. இப்போ ஸ்ரீனுடைய அத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீயோட ஃபேமிலியோடு தான் வசித்து வராங்க. அவங்கள வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஷீ ஸ்னாப்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டிவி தட் ஷோஸ் ஹர் ஃபேவரட் ஓல்ட் ஃபிலிம்ஸ். ஸ்ரீனுடைய அத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரங்கள் டிவி முன்னாடி தான் கழிப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா டிவியில் அவங்களுக்கு பிடிச்ச பழைய திரைப்படங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதிக நேரம். She gives Sri hot dosas stuffed with spicy noodles. ஸ்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீயோட அத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீக்கு சூடான தோசையும் அதோடு வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸும் செஞ்சு கொடுப்பாங்க, மசாலா நூடுல்ஸும் செஞ்சு கொடுப்பாங்க. ஆஃப்டர் டிஃபன் ஸ்ரீ லைக்ஸ் டு பிளே. சிற்றுண்டிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீக்கு விளையாட ரொம்ப பிடிக்கும். நாட் த ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் தட் அக்கா லைக்ஸ் டு பிளே வித் ஸ்டோன்ஸ் அண்டு ஷெல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா என்ன விளையாடுறாங்களோ அதுதான் வந்து இவங்களுக்கும் பிடிக்கும். அக்கா வந்து பார்த்திங்கன்னா கற்கள் கிளிஞ்சல்களை வைத்து விளையாடும் பழைய விளையாட்டுகள் அல்ல. ஸ்ரீக்கு வந்து பிடிக்கிறது பார்த்திங்கன்னா இவங்க விளையாடக்கூடிய கற்கள் கிளிஞ்சல்களை வச்சு விளையாடக்கூடிய பழைய விளையாட்டு இல்லை. ஸ்ரீ லைக்ஸ் டு பிளே கேம்ஸ் ஆன் த கம்ப்யூட்டர். ஸ்ரீக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் விளையாடுறது தான் பிடிக்கும். த கம்ப்யூட்டர் டசன்ட் ஜஸ்ட் ஹாவ் கேம்ஸ். கணினியில் பார்த்தீங்கன்னா விளையாட்டுகள் மட்டும் அல்ல. இட் ஆல்சோ ஹேஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெட். நண்பர்கள் வலையும் உண்டு. ஸ்ரீ ஜாயின்ட் இட் 2 months ago on her 13th birthday. 2 மாதங்களுக்கு முன்னாடி ஸ்ரீனுடைய 13வது பிறந்த நாள் வந்துச்சு. ஆஃப்டர் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ she chats with her school friends through ஃப்ரெண்ட்ஸ் நெட். ஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா தேநீரை அருந்தின பின்னாடி தன்னுடைய பள்ளி நண்பர்கள்கிட்ட வளையம் வழியாக, அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சாட் பண்ணுறா. தே டெல் ஈச் அதர் வாட் தே டிட் சின்ஸ் தே மெட் லாஸ்ட் ஆன் த ஸ்கூல் பஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி பேருந்தில் கடைசியான சந்திப்புக்கு பின்னாடி என்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. Sri says that she got extra sugar with her tea. One friend says that you get every day. Sri சொல்கிறா இன்றைக்கி வந்து தேநீரில் வந்து சர்க்கரை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு இன்னொரு நண்பர் சொல்கிறாங்க இது தினமும் நடப்பது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 134 அதில் பார்த்துட்டோம். அந்த ஃபஸ்ட் பேஜ் பார்த்துட்டோம். ரிமைனிங் பேஜஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.